நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஹalleluya. எவ்வளோ பெரிய ஒரு கிருபை, எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். இன்றைக்கு சில காரியங்களை நம்ம தியானித்து நம்ம அதை வைத்து ஜெபித்து விட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அடிக்கடி நம்ம வாசிக்கிற ஒரு வசனம் உபாகமம் 23ஆம் அதிகாரம், உபாகமம் 23:14. அதை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. ஹalleluya. உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. ஹalleluya. ஆண்டவர் நம்மை ரட்சிக்கவும் நம் சத்துருக்களுக்கு கைக்கு ஒப்பு கொடுக்காம நமக்கு ஒரு வெற்றியை தருவதற்கு அவர் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மிடத்துல காணப்படுகிற சில அசூசிகள், தேவையில்லாத காரியங்கள், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை அவர் பார்த்து நம்மை விட்டு, நம் குடும்பத்தை விட்டு, நம் வீட்டை விட்டு அவர் போய்விடக்கூடாது. ஹalleluya. இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியங்களை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது, உன் வீடு சுத்தமாய் இருக்க கடவது, நீ இருக்கிற இடம் சுத்தமாய் இருக்க கடவது. ஹalleluya. ஆண்டவர் வாசம் செய்கிற உங்கள் இருதயம் சுத்தமாய் இருக்க கடவது. ஹalleluya. ஆண்டவர் நம்மோடு இருப்பது எவ்வளோ பெரிய காரியம், ஆண்டவர் நம்மோடு இருப்பது எவ்வளவு தேவையுள்ள காரியம். ஹalleluya. இந்த உலகத்தில் பிரச்சனைகள் நிறைந்த, பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டவர் மாத்திரம் நம்மோடு இல்லாதிருந்தால் நம்ம எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் மேற்கொள்வோம்? நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா, ஆண்டவர் என்னோடு தான் இருக்கிறாரா தெரியலையே. நீங்கள் அப்படி ஒரு வேளை ஒரு சிந்தையோடு, ஒரு வேளை அப்படி ஒரு கேள்விகளோடு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு நம்ம உயிரோடு இருப்பதே அவருடைய கிருபை. ஹalleluya. அவர் மாத்திரம் நம்மை நடத்தாவிட்டால் நம்ம எப்பொழுதோ அழிந்து போயிருப்போம். அவருடைய கிருபையை மாத்திரம் அவர் நமக்கு தவறாவிட்டார், அவர் நம்மளுடைய துக்கத்திலே நம்ம அழிந்து போயிருப்போம். சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்லுகிறார், உம்முடைய வசனம், உன் வசனம் மாத்திரம் என் மகன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நம்மை தேற்றாதிருந்தால் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வந்திருப்போமா? இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை விட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் சொல்லுகிற வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய பாளையம் சுத்தமா இருக்க கடவது. ஹalleluya. ஒரு பக்கம் லிட்ரலா நம்முடைய பாளையம், அதாவது நம்ம இருக்கிற வீடு, நம்முடைய சரீரம், நம்முடைய இருதயங்கள் சுத்தமா இருக்கணும். லிட்ரலா அசுத்தம் நீங்கி கூட்டி பெருக்கி இல்லையா, ஒரு வீடு உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் பொழுதே நீட்டாக இருக்கிற ஒரு பார்க்கும் பொழுதே ரொம்ப க்ளீனாக வச்சுருக்குறாங்களே அப்படின்னு சொல்லத்தக்கதாக இருக்கா? நீங்களே சுற்றி பாருங்களேன். வீட்டில் இருந்தீங்கன்னா சிலருடைய வீட்டை பார்க்கும் பொழுது அவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பாங்க. சிலருடைய வீட்டை பார்க்கும் பொழுது பொருட்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் இருக்கும், க்ளீனாக இருக்காது, டாய்லெட் க்ளீனாக இருக்காது முக்கியமாக. அப்போது சிலர் பேர் சொல்லுவாங்க, வீடுனா அப்படி தான் இருக்கும், வீடு என்ன மியூசியமாக தொடச்சி வைக்கிறதற்கு, பொருள் எடுத்த இடத்துல வைக்கிறதற்கு? அப்படி அல்ல. நம்முடைய வீடு மிகவும் சுத்தமாக இருக்கணும். ஹalleluya. நாம் தங்கும் இடம் சுத்தமாக இருக்கணும். வேதம் அதை தான் சொல்லுகிறது, உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. ஒரு பக்கம் நம்முடைய வீடு, நம் வசிக்கிற இடம் அது சுத்தமாக இருக்கணும். இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் வாசமாக இருக்கிற நம்முடைய சரீரம், நீங்களே அந்த ஆலயம் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். வேதத்தில் காணப்படுகிற சில காரியங்களை நான் உங்களிடத்துல காண்பிக்க விரும்புகிறேன். அதை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆயி பட்டணத்தில் அவங்க தோற்று போகும் பொழுது, ஆயின் மனுஷருக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் முறிந்தோடி போகும் பொழுது யோசுவா ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கிறார். அப்பொழுது அந்த வசனங்களை பாருங்களேன். யோசுவா 7ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம்.
ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களோடு இருக்க மாட்டேன். ஏன்னா உங்களிடத்துல சாபத்தீடான காரியங்கள் இருக்கு. சாபத்தீடானீர்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நீங்க நீக்காவிட்டால் நான் உங்களோடு இருக்க மாட்டேன். ஆண்டவர் நம்ம கூட இல்லாம போகிறதற்கு ஒரு காரணம் என்ன? அந்த இடத்துல பார்க்கிறோம். சாபத்தீடான ஒரு காரியம் 13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, நான் இன்றைக்கு நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்வேன். ஆனால் நீங்கள் அந்த சாபத்தீடானதை மாத்திரம் நீங்கள் விலக்காது இருந்தால் உங்களோடு நான் இருக்க மாட்டேன். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக வருவாங்க, நீங்கள் நிற்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்ன ஒரு காரியம் என்று நம்ம பார்க்கும் பொழுது 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 21ஆம் வசனம், அதே 7ஆம் அதிகாரம் 21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது. பூமிக்குள் புதைந்திருக்கிறது. வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது. பாருங்க, ஒரு மனிதன் ஆகான் அவர் செய்த ஒரு தப்பு. பாருங்க, அவர் செய்த அந்த பொருளாசையின் நிமித்தம் செய்த ஒரு காரியம். இந்த வசனம் சொல்லுகிறது. இது சொல்லுகிறவர் ஆகான் சொல்லுகிறார், பாபிலோனிய சால்வை ஒரு நேர்த்தியான, ரொம்ப அழகான, பார்ப்பதற்கு மிகவும் அருமையான ஒரு பாபிலோனிய சால்வையை அவர் பார்த்த உடனே அதை இச்சித்து, அவர் என்ன சொல்லுகிறார், அதை நான் இச்சித்து என்னுடைய கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள்ள யாருக்கும் தெரியாது, அது நான் என் கூடாரத்தில் என்னுடைய வீட்டில் பூமிக்குள்ள நான் மறைத்து வைத்திருக்கிறேன். பாருங்க, பொருளாசையின் நிமித்தம் அந்த இஸ்ரவேல் ஒரு மனிதனுடைய பொருளாசை தான், ஆனால் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் அதனால பாதிக்கப்பட்டாங்க. எபேசியர் 5:5 நம்ம வாசிக்கிறோம், விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். ஒருவேளை இன்றைக்கு உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல தோல்விகளுக்கு காரணம் ஒருவேளை இந்த பொருளாசையா இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பொருட்கள் மேல பொருட்கள் வாங்கி, சிலர் ஒரே பொருட்களை வாங்கி குவிப்பாங்க. கேட்டா இந்த பொருளை நான் கலெக்ட் பண்றேன், இது என்னோட ஹாபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக எவ்வளோ பணங்கள், எவ்வளோ மணி நேரங்கள், எவ்வளோ காரியங்களை விலக்கிரயம் செய்வாங்க. ஆனால் அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம். இன்றைக்கு பாருங்க, ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்தா, இதே மாதிரி என்னுடைய வீட்லேயும் நான் வாங்கணும், இதே மாதிரி ஒரு காரை வாங்கணும். அவங்க ஒரு கார் வாங்கிட்டாங்கன்னா அதையும் காட்டிலும் எக்ஸ்பென்சிவான கார் நான் வாங்கிடணும். அவங்க ஒரு பொருளை வாங்கிட்டாங்கன்னா நானும் அதுக்கு ஈக்குவலாக, இல்லைன்னா அதோட பெட்டரான ஒரு வெர்ஷன் நான் வாங்கிடணும். பொருளாசை இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வீட்டில், குடும்பத்தில் காணப்படுகிறதா? அதை ஆண்டவர் அருவருக்கிறார். அதை ஒரு சாபத்தீடாய் ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அது இருக்கிற வரைக்கும் சத்துருக்கு முன்பாக நீங்கள் நிற்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு உலாவி வந்து, ஆண்டவர் நம்மோடு இருந்து, அவர் யெகோவா நிசியாய் உங்களுக்கு வெற்றி தருகிற தேவனாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால், நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற அந்த பொருள் ஆசை, அந்த பண ஆசை, பொருட்கள் மேல பொருட்களை சேர்க்கிறது, உடை மேல உடை, எவ்வளோ உடை இருந்தாலும் இந்த உடை வாங்கணும், அந்த உடை வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இருதயங்கள் அலை பாய்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, தேவையில்லாத பொருட்கள் நான் வாங்கக்கூடாது. ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா பாருங்களேன், நம்ம என்னதான் லிஸ்ட் எடுத்துட்டு போனாலும் எவ்வளோ தேவையில்லாத பொருட்கள், பார்த்தோன்னே ஆசை. அப்படி பிசாசு நம்மளை வஞ்சிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடாது, தேவையற்ற செலவுகள் நான் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆகான் தான், அவன் செய்த ஒரு பாபிலோனிய சால்வை, ஒரு பொன் பாலம்,
இல்லையா, கொஞ்சம் வெள்ளி இல்லையா, அதையெல்லாம் அவன் ஒருவன் செய்த தவறு எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து போனார்கள். எவ்வளோ ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷன், ஒரு டிஃபீட், ஒரு தேவையில்லாத ஒரு தோல்வியை சந்திக்க வேண்டியதாயிற்று. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் பிரியமானவர்களே. பொருட்கள் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போய்விடும் இல்லையா. ஒரு 10 வருஷம் கழித்து யாராவது கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன உடை உடுத்திருந்தீங்க, நீங்கள் என்ன வாட்ச் வச்சுருந்தீங்க, என்ன கார் வச்சிருந்தீங்கன்னு தெரியுமா? இல்லை, கிடையாது. இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு ஒரு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, தேவையில்லாத பொருள் ஆசை, பண ஆசை எனக்கு வேண்டாம். கரங்களை உயர்த்தி, ஒருவேளை இது ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், ஆனா அதை கூட ஆண்டவர் அங்க விரும்புகிறதில்லை. அவர் விரும்பல பொருளாசை, அவர் விரும்பல. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய பொருளாசை ஒருவேளை என் குடும்பத்திற்கு, என்னுடைய வீட்டுக்கு அது ஒரு சாபத்தீடாய், அது ஒரு ஃபெயிலியருக்கு ஒரு வழியாய் இருக்குமானால் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவையற்ற செலவுகளுக்கு, தேவையில்லாத பொருளாசைக்கு என்னை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. என் இருதயத்தை, என் கண்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆகானை போல இராதபடிக்கு எனக்கு என்னது தேவை என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார். காகங்களை உடுத்து வைக்கிறவர் என்னையும் உடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. காகங்களை போஷிக்கிறவர் என்னையும் போஷிக்கிறார். என்னை அதையும் காட்டிலும் அதிகமாக என்னை நடத்துவார் என்ற அறிவோடு நாங்கள் வாழ, ஹல்லேலூயா, எங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு மன ரம்யமான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாங்கப்பா. எப்பொழுதும் அது இல்லை, இது இல்லை, அது வாங்கணும், இது மட்டும் நீங்க எனக்கு வாங்கி தரல, அவங்களுக்கு வாங்கி தராங்க, இப்படி கம்ப்ளைனிங் ஸ்பிரிட் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்கள் நிமித்தம் எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆகானின் நிமித்தம் தோல்வி, முழு இஸ்ரவேலருக்கும் தோல்வி ஆண்டவரே, நாங்கள் அப்படி இராதபடிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு வாசம் செய்ய வேண்டுமானால் பொருளாசை ஆகிய அந்த விக்கிரக ஆராதனையை கர்த்தர் அருவருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பொருளாசையும் ஒரு விக்கிரக ஆராதனையாய் காணப்படுகிறது அல்லவா. அப்போ அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தவிர்க்க இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 23, 25 மற்றும் 26 வசனங்கள். மாயக்காரரே, வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையிலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனே, பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. இங்கே நம்ம சுத்திகரிப்பை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒரு போஜன பாத்திரத்தை உட்புறத்தில் கழுவாம நீங்கள் வெளிப்புறத்தில் நீங்கள் எவ்வளோ கழுவினாலும் அது உபயோகமற்றது. வசனம் சொல்லுகிறது, வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீங்க, ஆனால் உள்ளேயோ உட்புறத்திலேயோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. இன்றைக்கு நமக்கு வெளியில அழகா இருக்கணும். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா எல்லார் கண்களும் நம்மை பார்க்கணும். நாங்கள் வீடு அழகாய் கட்டிடணும், என் குடும்பம் அழகா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும்
ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் நல்லா செழிப்பாக இருக்கணும், என் பிள்ளைகள் நல்ல திருமணமாகி நல்ல இடங்களில் இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய வீடுகளை வாங்கணும். இப்படிப்பட்ட வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? 26 பார்க்கிறோம், வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. வெளியே அழகா இருக்கணும்னா, வெளியில பார்ப்பதற்கு வாவ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும்னா, முதலாவது உள்ள சுத்தமா ஆகணும். ஹல்லேலூயா. உள்ள இருக்கிற அநீதிகள், அசுத்தங்கள், தேவையற்ற காரியங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு வெளியில நம்ம எவ்வளோ அழகாய் நம்ம இருந்தாலும் அதெல்லாம் வேஸ்ட். 28 நம்ம பார்க்கும் பொழுது, அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறீர்கள்? மேல இருக்கிற வசனத்தை பார்க்கும் பொழுது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, வெளியில பார்க்கும் பொழுது வெள்ளையா அழகா இருக்கு, ஆனா உள்ள எலும்புகளும் அசுத்தங்களும் தேவையில்லாத காரியங்களும் மரித்தவைகளும் மரித்து போன காரியங்கள் இருக்கிறது. ஆனா வெளியில ரொம்ப அழகா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்க போகிறோம். உள்ளும் புறமும் ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க. உள்ள நம்ம எவ்வளோ கேவலமான காரியங்களோடு வாழ்ந்து கொண்டு வெளியில நம்ம எவ்வளோ அழகாய் நம்ம மனிதர்கள் முன்பாக, பாஸ்டர் முன்பாக நம்ம நடந்தாலும் எல்லாம் பிரயோஜனமற்றது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, மனுஷருக்கு முன்பாக நீங்க நீதிமான்கள் போல நீங்க காணப்படுறீங்க, ஆனா உள்ளத்துல அக்கிரமங்கள் நிறைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 15 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறது தான் மனுஷரை தீட்டுப்படுத்தும். அப்போ வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது? இருதயத்தில் இருக்கிறது வாயில புறப்படுகிறது. அப்போ இருதயத்தின் தீட்டுகள். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் மனுஷர் பார்க்கிறது போல் அவர் பார்க்கல. அவர் இருதயங்களை, ஆண்டவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை மனிதர்கள் முன்பாக, வீட்டார் முன்பாக, கணவர் முன்பாக, பெற்றோர் முன்பாக, பிள்ளைகள் முன்பாக ஒரு நீதிமான் போல, பாஸ்டர் முன்பாக, ஊழியர்கள் முன்பாக நீதிமான்கள் போல நம்ம வாழ்ந்தாலும் உள்ள எப்படி இருக்கிறது? அதுதான் முக்கியம் இல்லையா? ஏன்னா ஆண்டவர் தான் இருதயத்துல தான் வாசம் செய்கிறார். உள்ள எப்படி இருக்கு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிறதா? இல்ல உள்ளும் புறமும் சுத்தமாக்கப்பட்ட கர்த்தருக்கேற்ற ஒரு பாத்திரமா இருக்கிறதா? இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியில அழகாகணும்னா முதல்ல உள்ள இருக்கிற காரியங்களை சுத்தமாக்குங்க. கண்களை மூடி அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற சில காரியங்கள், ஹல்லேலூயா, நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். ஆண்டவரே, நான் எந்த காரியத்தில் நான் மாறணும்? என் உள்ளத்தில் இருக்கிற அந்த இருதயத்தின் உள்ள இருக்கிற அந்த தீட்டுகளை, ஹல்லேலூயா, அந்த பெருமைகள், ஆண்டவர் வெறுக்கிற, அருவருக்கிற, எதிர்த்து நிற்கிற பெருமை உங்களிடத்துல காணப்படுகிறதா? ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆனா வெளியில அழகா இருக்கணும்னா உள்ள, ஹல்லேலூயா, எங்களுடைய இருதயங்களை நீர் ஆண்டவரே சீர்படுத்துவீராக. எங்கள் இருதயங்களை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிற இருதயமா, மேட்டுமையான சிந்தனைகளுடைய இருதயமா, ஹல்லேலூயா, நான் இவங்களோட பெட்டர் என்று சொல்லி, மற்றவர்களை காட்டிலும் நான் பெட்டர், அவங்களை காட்டிலும் நான் பெட்டர் என்று சொல்லி நீங்கள் உங்களையே நீங்கள் பெருமையா எண்ணிக்கொண்டு இருக்கிற இருதயமா ஆண்டவர் விரும்புகிறதில்லை. ஹல்லேலூயா. அது ஒரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாய் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறதே. அதுல எப்படி ஆண்டவர் வாசம் செய்வார்? அதுல எப்படி ஆண்டவர் உலாவி வருவார்? இன்றைக்கு ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், எங்கள் இருதயங்களை ஆண்டவரை ஜீவ பலியாய், ஹல்லேலூயா, உம்முடைய பாதபடி ஆக்குகிறோம். ஹல்லேலூயா. பெருமையை உம்முடைய பாதத்துல நாங்கள் வைக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். சொல்லுங்க ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம்.
மறைவான பாவங்கள், இன்னும் துணிகரமான பாவங்கள். இன்றைக்கு உலகத்துல துணிகரமான பாவங்கள் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை துணிகரமான பாவத்திலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. மறைவான பாவத்திலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. அறியாமல் செய்யற பாவத்திலிருந்து ஆண்டவரே எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் இருதயம் உங்கள் பார்வையில நீர் உலாவி வர உகந்ததா இருப்பதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும், திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். சொல்லுவீங்க ஆண்டவரே, உயிருள்ள திருபலியா ஆண்டவரை படைக்கிறோம். எங்கள் உள்ளத்துல வாசம் செய்வீராக. சொல்லுங்க. உள்ளம் தந்துவிட்டேன், தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருபலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தங்கி இருக்கணும் இல்லையா? நிரந்தரமாய் தங்கி இருக்கணும். அதுல நிரந்தரமாய் தங்கி இருப்பதற்கு இடையூறாய் நம்முடைய அசுசிகளை கண்டு அவர் போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43, 45 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். 44ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த வீட்டை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு ஒரு பிசாசு ஒரு மனுஷனை விட்டு, ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகிறது. ஆனால் அதுக்கு ஒரு இளைப்பாறுதல் எங்கேயும் தேடியும் காணாததுனால அது தான் விட்டு வந்த இந்த இடத்துக்கே திரும்பி வந்து பார்க்கும் பொழுது பாருங்க, அந்த வீடு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது வெறுமையாய் பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு இந்த வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடு தெரியுமா? இது பிசாசு வாசம் செய்கிற வீடு, சாத்தான் தங்கும் வீடு. எப்படிப்பட்ட வீடா இருக்கு பாருங்க. ஒரு வெறுமையாய் ஜோடிக்கப்பட்டு பெருக்கி எல்லாம் நீட்டா இருக்கு, ஆனா அது வெறுமையா இருக்கு. அந்த வெறுமையான அந்த வீட்டை பார்த்த உடனே அது தன்னிலும் பலனுள்ள வேறு 7 ஆவிகளை, பொல்லாத ஆவிகளை தன்னோடு கூட்டி கொண்டு வருகிறது. அந்த மனுஷனுடைய நிலைமை மிகவும் கேடுள்ளதாய் மாறுகிறது. ஒருவேளை நீங்களும் இப்படிதான் சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கை கூட வெறுமையா இருக்கு, என்னுடைய இருதயம் வெறுமையா இருக்கு, என்னால் ஜெபிக்க முடியல, வாசிக்க முடியல, நான் பெரிய தவறெல்லாம் செய்யலை, நான் அசுத்தமான படங்களை பார்க்கல, என் வீண் சிந்தனைகள் இல்லை, யாரை குறித்தும் நான் தவறாக பேசலை, கொலை செய்யலை, பொய் சொல்லலை, ஆனால் வெறுமையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? அது அசுத்த ஆவி தங்கும் ஒரு இடமாய் மாறிவிடும். பிரியமானவர்களை, உலகத்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா, ஐடல் மேன்ஸ் மைண்ட் இஸ் a devil's workshop அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 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 அப்படியே மந்த நிலையில் அமைதியாக ஒருத்தருடைய இருதயம் காணப்படுகிறது என்றால், சிந்தை காணப்படுகிறது என்றால், அதில் பிசாசு கிரியை செய்கிறதற்கு அவனுக்கு ஏதுவான ஒரு ஒர்க் ஷாப்பாய் அது மாறிவிடும் என்று
நம்ம மனிதர்கள் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமானின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கணும். ஹalleluya, துதி உண்டாயிருக்கணும். ஒரு துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஸ்தோத்திரிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? வெறுமையாய் காணப்படுகிறதா? அதில் பிசாசு கிரியை செய்ய வந்து வசிக்க வந்து தங்க அது ஒரு ஏதுவாக இருக்கிறது. அப்படி இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை நீங்கள் வெறுமையாய் விட்டுவிடக்கூடாது. ஹalleluya, நீதிமானின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ஒரு துதியின் ஆவினால நீங்கள் எப்பொழுதும் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். ஹalleluya, அதை தான் நம்ம 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நீங்க வாசிங்களேன். அருமையான ஒரு வார்த்தைகள் பாருங்க. 2 நாளாகமும் 5:13-14. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. ஆமென், ஹalleluya. அடுத்த வசனம். அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமென், ஹalleluya. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. எப்பொழுது நிரப்பிற்று? அவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து, ஹalleluya, ஒருமித்து ஏக சத்தமாய் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஹalleluya, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவங்க துதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை தேவாலயம் முழுவதும் நிரப்பிற்று. ஹalleluya. இன்றைக்கும் நம்ம துதிக்கும் பொழுது நம் இருதயங்களை கர்த்தருடைய மகிமை ஆட்கொள்ளும். ஹalleluya. கர்த்தருடைய மகிமை ஒரு இருதயத்தில் இருக்குமானால் அவங்களுடைய வாழ்க்கையும் மகிமையாய் மாறும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லையே. அவங்க வாழ்க்கையும் பிரகாசிக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லையே. இன்றைக்கு ஒரு வேளை ஜெபிக்க முடியல, நம்ம துதிக்க முடியல, ஸ்தோத்திரிக்க முடியல என்று ஒரு வேளை அப்படி கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இல்லை, இன்றைக்கு உங்களுடைய இருதயம் ஆவியில நிரம்பி துதிக்கிற ஒரு இருதயமா இன்றைக்கு மாறணும். ஹalleluya. நீங்க ஒப்பு கொடுங்க. வசனம் சொல்லுகிறது போல கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, வாய்களை திறந்து துதிப்பீங்களா? ஆண்டவரை துதிங்க. துதிக்கிறதற்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கு உங்களுக்கு நேராய் ஒரு வார்த்தை வருகிறது என்றாலே அவர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் தானே. அவர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறதே இவ்வளோ ஒரு பெரிய கிருபை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தர் நல்லவர், நீர் நல்லவர், உம்முடைய கிருபைகள் என்றும் உள்ளது. சொல்லுங்க. அவர்கள் ஏகோபித்து துதித்தார்கள். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஹalleluya. அதே போலதான் அதே 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது கர்த்தருடைய அக்கினி அங்கே வானத்திலிருந்து இறங்கி தகன பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. ஹalleluya. ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது அங்கேயும் ஒரு கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்புகிறது. துதிக்கும் பொழுது மகிமை நிரப்புகிறது ஆலயத்தை. நாமே அந்த ஆலயம். ஹalleluya. நம்மில் கர்த்தர் வாசம் இருக்கிறாரே. நம்ம துதிக்கும் பொழுது நம்முடைய இருதயங்கள் ஆகிய அந்த ஆலயத்தின் முழுவதும் ஹalleluya தேவ மகிமையினால நிரப்பும். ஹalleluya. நம்ம அந்த பாடல் நம்ம பாடுவோமா? ஃபாதர் எழுதின பாடல், மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே. ஹalleluya. ஏகமாய் துதிக்கும் பொழுது ஒருவேளை சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கலாம், சூழ்நிலைகள் நெருக்கமா இருக்கலாம், ஆனாலும் எங்களோடு இணைந்து உங்க வீடுகள்ல இருந்து சத்தத்தை உயர்த்தி ஹalleluya, கர்த்தர் நல்லவர், அவர் செய்த நன்மைகளை, இம்மட்டும் நடத்தின வழிகளை, அவர் ஆச்சரியமாய் நம்மை எவ்வளவு காரியங்கள் இருந்து தப்புவித்தார், அதெல்லாவற்றையும் எண்ணி ஹalleluya ஹalleluya சேர்ந்து பாடுங்க. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்கும். ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும்
மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் ஆலயத்தை மகிமையினால நிரப்புங்க ஆண்டவரே. மகிமையின் பிரசன்னத்தினால ஹல்லேலூயா நிரப்புங்க ஆண்டவரே. முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதி. ஹல்லேலூயா ஆண்டவரே. வசனம் சொல்லப்பட்டது போல துதிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதே. அந்த பிரசனத்தை ஆண்டவரே நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பிசாசானவன் எந்த விதத்திலும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே எங்களுடைய வீட்டில் எங்கள் குடும்பத்தில் நுழையாத படிக்கு ஹல்லேலூயா வெறுமை காணப்படாத படிக்கு எங்கள் இருதயங்கள் எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக சொல்லுங்க ஆண்டவரே. எங்கள் உள்ளான மனிதன்ல ஒரு பலனை தருவீராக. ஹல்லேலூயா. நாங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரமா எங்களை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு பேசி நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.